சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லிட்டேன். அதுதான் இப்ப நம்ம அவங்கள்ட்ட அதான் சார் மண்டே வந்து அதுக்குண்டான பதில் சொல்வதாக வந்து மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான விளக்கத்தை அங்க வந்து இருப்பாங்க. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ அவசியம் என்பதை உணர்ந்து கோயம் மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில் மெட்ரோ அவசியம் என்று இருக்கக்கூடிய காலத்திலே மெட்ரோ இருந்தால் தான் இனி வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் இதுக்கு மேல அதிகமான போக்குவரத்து நெரிசல் வரக்கூடிய கோவை மாவட்டத்துல குறிப்பா 5 தொகுதிகளா பிரித்து ரசிகர் மன்றங்களையும் உறுப்பினர்களையும் சேர்க்கிறதுக்கான படிகள் நடந்திருக்கு. விஜய் பாணியில் தனுஷா அப்படின்னு போயிட்டு இருக்கு. கோவை மாவட்ட அமைச்சர் எப்படி பாக்குறீங்க? ரிவ்யூ மீட்டிங் எதுவும் நம்ம போட போறோம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் முதல் 12 நாள்ல சட்டப்பேரவை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு அது விவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நாள் நேற்றுக்கு நைட்டே ஒரு லேடியை வீட்டுக்குள்ள கொண்டிருக்காங்க பாப்பநாயக்கம்பாளையத்துல. ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகங்களை அழைச்சி பொறுப்பு அமைச்சரா நீங்க எதுவும் ரிவ்யூ மீட்டிங் போட போறீங்களா? கோவை மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிச்சயமா சார். தொடர்ந்து நாங்க வாரம் நான் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அப்புறம் சூப்பரண்ட் போலீஸ் அனைவரிடமே நான் தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல அனைத்து துறையான விவாதங்களும் அவங்க கிட்ட வந்து நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதே போல நமது காவல்துறை அனைத்து துறைகளிலும் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தா இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய இன்சிடென்ட் கூட அதற்கு உண்டான விசாரணைகள் முறையான முறையில செயல்படுத்தா இருக்கிறாங்க. எந்த ஒரு தெளிவுகளும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் முறையான விசாரணைக்கு பிறகுதான் உண்மை நிலவரத்தை நாங்கள் வெளிப்படையாக பேச முடியும். அதனால நிச்சயமாக காவல்துறை தனது கடமை பொறுப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய பார்வையில் இருக்குது. அங்கங்க இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய கடமையில் இங்க இருக்குது என்பதை உணர்ந்துதான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதை பார்த்து அதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லிட்டேன். அதுதான் இப்ப நம்ம அதான் சார் மண்டே வந்து அதுக்குண்டான பதில் சொல்வதாக வந்து மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான விளக்கத்தை அங்க வந்து இருப்பாங்க. அதற்கு உண்டான விசாரணைகள் முறையான விசாரணைகள் மேற்கொண்டு அதுக்கு உண்டான தெளிவான பதில்களும் அங்க அளிப்போம் என்று தெரிவிச்சிருக்கோம். இது கடந்த காலம் வந்தக்கூடிய பிளானிங் அண்ட் அப்ரூவல் வச்சுதான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய நமது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில எங்களுடைய மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில மாவட்ட ஆட்சியாளர்கள் கொண்டு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்து முறையான அனுமதி பெறக்கூடிய அனைத்து நிச்சயமாக அதற்குண்டான வேலை இருக்குது. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ அவசியம் என்பதை உணர்ந்து கோயம் மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில மெட்ரோ அவசியம் என்று இருக்கக்கூடிய காலத்திலே மெட்ரோ இருந்தால் தான் இனி வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் இதுக்கு மேல அதிகமான போக்குவரத்து நெரிசல் வரக்கூடிய சூழ்நிலை நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம மேம்பால பணிகளும் அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டங்களும் அனைத்துமே நம்மளுடைய தேவை இருக்குது என்பதை உணர்ந்து செயல்படுத்தும். இல்ல சார், அதாவது வந்து விரிவான அறிக்கையை கேட்போம். அதாவது நம்ம ஒரு இடம் கிரவுண்டுன்னு பாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த உலக தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதுல அந்த கிரவுண்டை மட்டும் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்துக்கு எப்படி இருக்குது, அந்த சாலைகள் நம்ம மேம்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை அங்க அமைக்க முடியும். அதனால வந்து அதை எல்லாமே பார்த்துட்டு அது இடம் சரியாக இருந்தால் அங்க நம்ம ப்ரொபோசல் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம செயல்படுத்தோம். இல்லைன்னா அது வேற ஒரு பல பகுதிகளில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு அதையும் நம்ம செயல்படுத்த பார்ப்போம். அடுத்த மீட்டிங்ல சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? எதுவுமே நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணாம சொல்லக்கூடாது. கடைசி கொஸ்டின் உங்களுக்கு சொல்றீங்களா? அதை கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார். ஸோ அதுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ற பணிகள் தொடங்கும் போது உங்களுக்கு முதல்வர் விஜய் பாணியிலே மற்றொரு நடிகரும் அவர்களுக்கான அரசியல்வாதியை வகுக்க போகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கோவை மாவட்டத்துல குறிப்பா 5 தொகுதிகளா பிரித்து ரசிகர் மன்றங்களையும் உறுப்பினர்களையும் சேர்க்கிறதுக்கான படிகள் நடந்திருக்கு. விஜய் பாணியில் தனுஷா அப்படின்னு போயிட்டு இருக்கு. கோவை மாவட்ட அமைச்சர் எப்படி பாக்குறீங்க? பாருங்க, அதாவது ஜனநாயக நாடு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மக்களை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. அதுல யாரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அவங்க பாணியில செய்யறாங்க. ஆனா யாரு தங்களை வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மாண்புக்கு மக்கள், மதிப்புமிக்க மக்கள் தான் வந்து முடிவு செய்ய போறாங்க. ஸோ அதனால ஜனநாயகத்துல எல்லாருமே செய்யலாம், அது யாருக்கும் இது கிடையாது.
அவங்களுடைய பாதையில் அவங்க பண்ணட்டும். ஸோ மக்கள் முடிவு எதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மக்கள் வந்து எங்களை ஏற்றிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு வந்து மக்கள் ஏற்றிருக்காங்க. அதனால சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்காங்க என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.